ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். லட்சக்கணக்காக பல லட்சக்கணக்காக ரூபாய் இருக்கும், வெறுங்கையாக போவான். சராசரி மனுஷனை போலவும் போயிடுவான். அறிவுள்ளவனாக இருந்தா, தக்க ஆசனம் இருந்தா, ஏய்யா கடவுள் கொடுத்த பொருளை ஏழைகள் செய்யா செய்து பல பேர் உன்னை வாழ்த்து முடி நந்துக்க, நான் இறப்பு வந்துடும், சாவுறதுக்கு முன்னே செய்து கொள் என்று சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் இவனுக்கு என்ன நினைப்பு இருக்கும்? செல்வம் மிகுதியானவன், பிள்ளைகள் அவனுக்கு கொடுக்கணும், பிள்ளைகள் சேர்க்கணுன்றான். பிள்ளைகள் சேர்க்கறதுக்கு உனக்கு நீ என்ன சேர்த்துக்கிட்டே? பிள்ளைகள் உன்னை வாழ்த்துவான்னு நினச்சேன். பிள்ளைகள் சேர்க்குறான், நியாயம்தாய்யா, பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. உனக்கு நீ என்ன தேடிக்கிட்டேன்னா, உனக்குன்னு தேடிக்கப்பா அப்படின்னு தக்க ஆசை நல்ல மனசோட உனக்கு நீ செஞ்சுக்கையா. பிள்ளைகளுக்கு நீ செய்கிற புண்ணியம் பிள்ளைகள் துணையாக இருக்கும். அதுக்காக நீ பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் வச்சுக்க. அதாவது வேணும்னா உனக்குன்னு ஏதாவது செய்து கூடா, கண்ணு ஏதாவது செய்து கொள்ளடா மகனே அப்படின்னு ஆசான் சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுத்து பொருள் இருக்கும்போதே பொருள் இருக்கலாம், பொருள் கையை விட்டு போகாது. உனக்கு ஆயுள் இருக்கணுமல்லவா, உனக்கு ஆயுள் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அது உனக்கு ஆயுள் இருக்கும்போதே நோய் நொடி ஒதுக்கு முன்னே, சாவதற்கு முன்னே ஜென்மத்தை பற்றி கடத்திட்டிருக்கிறா மகனே என்று சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவனும் வாழ்க்கையில் வீணா போக்கு. ஈத்தோக்கு இன்பம் அறியாருக்குள் தாமரை வைத்திலக்கும் வன்கணவர், கடைசி வரலும் வெறுங்கையா போகிறமானு சொல்லிக் கொடுப்பான். தக்க ஆசான் இருக்க வேண்டும். சரியா, தக்க ஆசனம் இல்லையா, என்ன செய்யணும்? திருக்குறள்படி, திரு அல்பாப்படி, அது சரி, திருக்குறள் திரு அல்பா படித்தா புத்தி வருமானா? திருவடி துணை இல்லாமல் ஒருவனுக்கு வரவே வரா. தினம் பூஜை செய்யணும். திருப்பா பிடிச்சா மட்டும் தினம் படிக்கிறான், பேசலாம், போய் பேசுவான். அறிவு வேணும்ல. அருள்பா ஓதி ஆசான் ராமலிங்க சாமி கூப்பிட்டு, உன் திருவடியை அருள்பா படிக்கிறேன், ஆனால் எனக்கு உணரக்கூடிய அறிவு வர வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும். அப்படி கேட்டால் தான் அவங்க செய்வாங்க. இல்லைன்னா படிச்சுட்டு போக வேண்டியதான். பெரிய ஒரு ஆறுதல் தான். அதனால் என்ன பண்ணு, படிக்கலாம், நல்லது தான், பெரியவங்க நூல் படிக்கலாம். அறிவு வேணுமல்லவா? எந்த அறிவு வேணும்? பொருளாதாரத்தை பற்றி அறிந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிவு வேணுமல்லவா? அதுக்கு ஆசானை கேட்கணும். நீ உன் திருவருள் கடாச்சாரத்தால் பொருள் கிடைத்தது, இந்த பொருளை கொண்டு நல்ல காரியம் செய்வதற்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். இல்லை என்றால் வீடு வாசல் மனைவி மக்கள் அவர்களுக்கு இது செய்ய வேண்டும் அது செய்யணும்னு சொல்லி இவனு வெறுங்கையா போவான், பிள்ளைகளுக்கு ஒன்றையெல்லாம் போய்டும்.